ஒரு காட்டன் சுடிதார் தான் தைக்க போகிறோம் நம்ம லைனிங் கொடுத்து. இன்றைக்கி நான் ஒரு கட்டிங் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேசிக்கில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன் நான். எதுக்கு எப்படி அளவு எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்காக. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு டிசைனர் சுடிதாரோ இல்லை வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங்கில் நம்ம ஹைட்டு அளந்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹைட் வந்து 42, மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஸோ அதாவது ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அதோட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதே வந்து நீங்கள் மெயின் கிளாத்தில் டைரெக்டாக ட்ராயிங் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதாவது 42 இருக்குன்னா 43 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மெயின் லைனிங் கிளாத் கொடுத்து துணி தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங்கில் தான் ஆக்சுவல் அளவை போடணும். மெயின் கிளாத்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுற்றியுமே. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இது பாடி வந்து 36 இன்ச்சஸ்ஸு. இப்போ டிவைட் பை 6 இதுதான் ஷோல்டர். எல்லாத்துக்குமே இதே அளவு தான் வரும். காலர் நெக்காக இருக்குது இல்லை போட் நெக்கு அப்படின்னா அளவுகள் மாறும். நான் அதை அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே இடத்துல சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ டவுன் மட்டும்தான் நான் 6 வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் மேலே 6 இன்ச் அப்படியே வைக்கிறேன். இந்த டவுனில் ஏன் 6.5 இன்ச் வச்சேன் அப்படின்னா ஸ்லோப்க்கு 1/2 இன்ச் போயிடும். அதனால் நெக்ஸ்ட்டு ஹிப்பு வந்து 14லேருந்து 14.5 15 அதுக்கு மேலே வராது. அது கவனமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது சீட்டு ஓப்பன் எந்த இடத்துலேருந்து வரணுமோ அது 20, 20 18லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அளந்துட்டு தான் பண்ணுவோம். இருந்தாலும் சுடிதார்னால் சுடிதாரில் அளந்துப்போம், இல்லைன்னா பாடியில் அளந்துப்போம். ஸோ அந்த அளவுகள் இப்படி தான் வரும். அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாடி லைன்லேயும் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணோன்னா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஷேப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாடி 36, பாடியில் எடுத்த அளவு 33, அதில் 3 இன்ச் ஆட் பண்ணி நான் 36 வச்சுருக்கேன். ஸோ வந்து 9 இன்ச் வச்சுக்கலாம். ஹிப்பு வந்து பாடியில் எடுத்த அளவு 28 இன்ச்சஸ்ஸு, நான் 30 இன்ச்சஸ் வைக்கிறேன். 7.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு இந்த டாட்டுக்கு. ஸோ 8 இன்ச்சஸாக வைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு சீட்டு எந்த இடத்துல நம்ம ஓப்பன் எடுத்தோமோ அந்த ரவுண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சீட்டு. அந்த அளவு பார்த்திங்கன்னா 38 வருது உங்களுக்கு. அதனால் 9.25 வச்சுருக்கேன் நான். இந்த அளவு நம்ம அளவில் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுப்போம். அதனால் சீட் அளவு மட்டும் நம்ம எக்ஸஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சீட் வந்து 38 இருந்தது இல்லையா, 9.75 வச்சோமா. இப்போ இங்கே வந்து 11 இன்ச்சஸ் வைக்கலாம். ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 11 இன்ச்சஸ் வைக்கலாம். இப்போ ஸ்கேல் ஃபுல்லாக வச்சு ட்ராயிங் போட முடியாதனால அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்தா தைச்சிருவேன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட இது வந்து அந்த கட்டிங் புரியாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு அதாவது புரிதல் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த லைன்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ பாடி நான் சொன்னேன் இல்லையா, 33 ஒன்று 35 ஒன்று, அதாவது பாடியை வந்து அப்பர் செஸ்ட் 33, ஃபுல் பஸ்ட்டு வந்து 36 வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ, அதாவது பஸ்ட் ரவுண்ட் எடுத்த இடம் எவ்வளோ வரும்னா 3 இன்ச்சு வரும். ஷோல்டர்லேருந்து பாடியிலேருந்து 3 இன்ச்சு கீழே இறங்கும். ஸோ 9.5க்கு நான் மேலே ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பாடி எவ்வளோ வச்சனோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. 36க்கு வச்ச அளவை அந்த 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன். அதாவது நம்ம 6 இன்ச்சு வச்சோம், 6.5 இன்ச்சு வச்சோம். இப்போ 9.5 இன்ச்சுனா 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். அதை வச்சுட்டு அதை மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு வந்து அந்த ஷோல்டர் லென்த்லேருந்து 1/2 இன்ச் மார்க் ஆஃப் ஆஃப் த ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம்.
வந்து கரெக்டாக அந்த பாடி நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். மேலே ஸ்லோப்க்கு 1/2 இன்ச் போச்சு, ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் போக மீதி இருக்கிற அளவை ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து 16, ஸோ 8 இன்ச் நமக்கு வரணும். நான் அந்த லைன்லேயே அளக்க மாட்டேன், கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி அளக்குறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ வந்து என்னோடய மெத்தட் இந்த மாதிரி. இதை நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸஸ் வந்து பாடி அண்ட் ஹிப்பில் 1/2 இன்ச் வச்சுக்கலாம். சைடில் ஓப்பன் வைக்கிறதுக்கு மட்டும் 1 இன்ச் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக மடிக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிப்பில் வந்து இந்த டாட் மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சுக்கு வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே அதில் பாதி வச்சுக்கலாம், 4 இன்ச்சு. இப்போ இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு வேளை ஹிப்பு பெரிய அளவாக இருந்ததுன்னா கூட 4, 4.5 தான் வைக்கணும். இந்த டாட்டோட லென்த்து வந்து 8.5 இன்ச் வைக்கணும். அதாவது சென்டர்லேருந்து மேலே ஒரு 4.25, கீழே ஒரு 4.25 வைக்கலாம். 4, 4.5 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. 4, 4.25 அதுக்கு மேலே போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் நெக்கு பார்த்துடலாம். நெக்கு பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுக்கிற அளவு ரெடியில் வரும். இப்போ பாருங்கள், பாடியில் எடுத்த அளவை போட்டுட்டு /12 கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நெக்கோட வித்து 2.75 வருது. இல்லை நீங்கள் ரெடி அளவான 36 போட்டு எடுத்திங்கனாலும் 3 வரும். அது ரெடி அளவு. அப்போது உள்ளுக்குள்ளே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விடுவோம், 2.25. எப்படி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அந்த 2.25 தான் வரும். அதுதான் நெக்கோட வித்து. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு எவ்வளோ ஹைட்டோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ராயிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்லோப்பும் ஒரு மார்க் பண்ணி ஞாபகமாக அதை கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த நேச்செல்லாம் போட்டு விட்டுருங்க. இந்த நேச்செல்லாம் இருந்ததுனா தான் நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோப்பையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த நெக் வித்துலேயும் ஒரு நேச் போட்டுட்டோம் அப்படின்னா பேக் நெக் நம்ம கட் பண்ணும்போது, ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். ரெண்டுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு ஈவனாக இருக்கும். நான் பேக் நெக் மட்டும்தான் இப்போ கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணல, ஏன்னா ஒரு டிசைனர் நெக் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டை வந்து 2 பக்கமுமே மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பேக் பார்ட்டை தனியாக எடுத்துட்டு அப்புறம் பேக் பார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது உட்காந்தோன்னா கொஞ்சம் கடகடன்னு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுவும் ஒரு லைன் போட்டு அதை மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இது இந்த சைடு வந்து உள்பக்கமாக ஆகிடும் நமக்கு. கீழே நம்ம பாட்டமில் மடித்து அடிக்கும் போதும் இது உள்பக்கமாக கன்சிடர் பண்ணி மடித்து அடிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லோப் வந்து நமக்கு காலர் நெக்கு, அந்த போட் நெக்லாம் வைக்கும்போது 3/4 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் வரும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இதில் வந்து நான் ஆம்ஹோல் ஃப்ரண்ட்டெல்லாம் எதுவும் நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி அந்த குடஞ்சி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஷோல்டரே சின்னதாக தான் வைக்கிறோம். அது ஒன்று நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் ஒரே இடத்துல சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 16 /2 கொடுத்தீங்க அப்படின்னா 8 வரும். ஒரு 8.5 இன்ச் இருக்கணும். அந்த ஃபோல்டிங் சைடு 8.5 இருக்கணும் நமக்கு. 8.5 வரலை, கம்மியாக இருக்குது. இந்த அகலத்தில் வருதான்னு பார்க்கலாம். 9 இன்ச் வருது. ஸோ வந்து இப்படி திருப்பி மடிச்சிக்கலாம். 3/4 ஸ்லீவு. இது சுடிதாரு அப்படிங்கிறனால நம்ம இந்த பக்கம் திருப்பி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் தைக்கும்போது நாம் ஜாயிண்ட்டு தான் கொடுப்போம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் 9 இன்ச்சு.
நெக்ஸ்ட்டு கீழே அந்த அன்இவன் இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா 15.5 ஸ்லீவ் லென்த்து. இப்போ நமக்கு 16 இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் கீழே ஆல்ரெடி துணி விட்டுட்டோம். ஸோ 16 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவுமே வந்து 3.5 இன்ச். அந்த 3.5 இன்ச்சு எப்படி பார்த்தீங்கன்னா அதே தான், பாடி டிவைட் பை 12 3 வரும். ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சுக்கலாம். இது வந்து 9 இன்ச்சஸ் வருது, நான் 4.5 வச்சுருக்கேன். என்ன அளவு வருதோ அந்த அளவை நம்ம பாதி அப்படியே வச்சுக்கலாம். செகண்டு, இந்த இடத்துல நம்ம அளவு மார்க் பண்ணக்கூடாது, இப்படி கிராஸில் தான் மார்க் பண்ணோம் ஆர்ம் ஹோல் லென்த்து. இப்போ நம்ம மடிக்கும் போது ஆர்ம் ஹோல் டிவைட் பை 2 + 1/2 இன்ச்சு, இது -1/2 இன்ச்சு. பாடி ஆர்ம் ஹோல் டிவைட் பை 2 -1/2 இன்ச் வச்சுக்கணும். அதிலிருந்து இதை அளந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்லோப்பில் 7.5 இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டில் வந்து 6.5 இன்ச் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருந்துன்னா இன்னொரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோப்பில் சென்டர் செட் பண்ணிக்கோங்க. சென்டர் செட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரட்டும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு அந்த வளைவு போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த லைனுக்கு கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பாடியில் 1.5 இன்ச் வச்சுருக்கோம், அதனால் ஸ்லீவ்லேயும் நம்ம 1.5 இன்ச் தான் வைக்கணும் கரெக்டாக. வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து நான் எல்லா இடத்துலையுமே இந்த கிராஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளோ எக்ஸஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ இதில் கூட நம்ம 1 இன்ச் விட்டுட்டு நம்ம அதை மடித்து அடிக்கலாம், அடித்து திருப்பலாம், மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு அடித்து திருப்பலாம். பட் வந்து துணி நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1/4 இன்ச் 1/4 இன்ச் இருந்தாலுமே போதும், அதில் கூட நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இது ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த அளவுகள் நமக்கு ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ எக்ஸஸ் விடுறோமோ அந்த இடத்துல ஒரு நேச்சோ இல்லை வந்து ஏதோ ஒரு அடையாளம் வச்சுக்கிறது நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட தைப்போம், இல்லை சம்டைம்ஸ்லாம் 1 வீக்கு கூட ஆகிடும். அப்போல்லாம் வந்து நமக்கு என்ன அளவு எடுத்து வச்சோங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் இப்போ நிறைய துணி தைக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இல்லை, ஒரே சைடாக இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இதில் கரெக்டாக ஈவனாக 2ஆக மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது நம்ம தேவையான அளவை எடுத்துகிட்டு கூட நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்லேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் அதை நான் பண்ணலை. இப்போது நம்மளோட ஆக்சுவல் அளவு எவ்வளவோ அந்த அளவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 43.5 மார்க் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிங்கிளாக நான் 2ஐயும் கட் பண்ணியிருக்கேன். 2மே ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளவர் வர மாதிரி பார்த்து தான் கட் பண்ணணும். இது சிங்கிளாக கட் பண்ணதுனால 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்தது, 2.5 மீட்டர் அந்த மாதிரி இருந்தது. 2.5 மீட்டரும் அகலமும் வந்து உங்களுக்கு அதிகம், 42 44 என்னவோ இருந்தது. நான் நோட் பண்ணி போடலை உங்களுக்கு. ஸோ அதனால் இது 3 பீஸ் காம்போ. பேண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் ஷால் இருக்குது, பியோர் காட்டன் மெட்டீரியல். ஒரு வேளை உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதே மாதிரி சேம் சிங்கிள் ஒரே டிசைனாகவே கிடைக்காது, வேறு டிசைன் தான் கிடைக்கும். ஆனால் எல்லாமே பியோர் காட்டன். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதில் எந்த ஜாயிண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஸ்லீவ் வருது, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸில் இன்னொரு ஸ்லீவ் சிங்கிளாக, இதுவும் சிங்கிளாக தான் கட் பண்ணுறோம். இப்போ 2மே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் ஒரு 2 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு போடுறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும். எதுவும் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.